சத்யா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடி? என்ன விஷயம்? அதையும் கீதாவும் முன்ன வரைக்கும் சண்டை போட்டே இருந்தாங்களே. கீதா காதல கீதா கிட்ட சொல்லி பார்த்தாரு. ஆனா கீதா ஏத்துக்கவே இல்ல. தெரியுமே, கீதாவை காதல ஒத்துக்கவே இல்ல. இப்ப அப்படி இல்லடி, அதையும் கீதாவும் சேர்ந்துட்டாங்க. என்னடி சொல்ற? ஆமாண்டி, இதுதான் இந்த விஷயமே நடந்திருக்கு. அட அப்படியா, சந்தோஷம். இது எவ்வளவு கஷ்டப்பட்டாரு கீதா கூட சேரணும், என்னை லவ் பண்ணுன்ட்டு. ஆனா இப்ப ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கல்ல. ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கதான், இல்லன்னு சொல்லல. உன் காதல் மட்டும் ஏடி டம்மி பீஸ் ஆயிருச்சு? ஆமாண்டி, இவ்வளவு நாளா எதிரியா இருந்தவங்களே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஆனா உன் மாமாவே லவ் பண்ண, உன் மாமாயே உன்னை புரிஞ்சுக்கவே இல்ல. அடியே கவிதா, என்னடி? மாமாக்கு சத்யாவை பிடிக்கல, அதான் வேணான்ட்டாரு. நானும் சத்யாவும் பாவம்ல. சும்மா நிறுத்திடி. எப்படி வெள்ள வெள்ளன்னு இவ்வளவு அழகா இருக்கும், ஆனா அவ கரையன் இருக்காளே, இவளை பார்த்து அவங்க மாமா லவ் பண்ணுவாராக்கும். மாமா சத்யா ஒருத்துல வேணான்னு சொல்லுதும் நல்லதுதான். ஏண்டி இப்படி சொல்ற? ஆமாண்டி, அதெல்லாம் கிடைக்கிட்டு அவரு சந்தோஷமா வாழ முடியுமாக்கும். போதும் நிப்பாட்டுங்க. நான் உன்னை ஒண்ணு சொல்லலையே வர்ணிகா. நானே இப்பதான் அந்த விஷயத்த மறந்து நிம்மதியா இருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு அந்த விஷயத்த ஞாபகப்படுத்துற நீ? பவ்னி மாமா லவ் பண்ணேன்னா இல்லன்னு சொல்லல, ஆனா அவர் என்ன வேணான்ட்டாரு. பிடிக்காம தான் வேணான்ட்டாரு, அது கூட தெரியலையாக்கும். உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே நானு. நீ இப்படிலாம் கேவலப்படுத்துற பாத்தியா? நீ இப்படி நடந்துக்கிற விடுதி. அவ நேச்சரே தானே. இப்படிதான் சொல்லுவ நீயும். போனதுக்கு அப்புறம் என்னை பத்தி ரெண்டு பேருமே குறை பேசுவீங்களே, நீ சேர்ந்துதான் பேசுவ. நானும் அப்படி இல்லடி, முன்னாடியே இப்படிலாம் பேசுறீங்க. நான் இல்லாதப்ப ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சல என்னையதான் சொல்லணும். கீதா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பாரு. அவங்க ரெண்டு பேர்த்த எவ்வளவு திட்டினாலும் ரெண்டு பேரும் கீதாக்காக எவ்வளவு உதவி பண்ணிருக்காங்க, நினைச்சிருக்காங்க. ஏன் கீதாவே சேர்த்து வைக்கணும்ட்டு. ஆனா நீங்க காதல் தோல்வி அடைஞ்சது நினைச்சு இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க பாத்தீங்களா? எல்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லிக்கிறதே ரொம்ப கேவலண்டி. ஏய் சும்மா நிறுத்து, எங்களை பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காத. அப்படி நாங்க பழகவே இல்லை உங்ககிட்ட, தெரியுது. தேவைக்காக என்கிட்ட நல்லா பழகிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க நீங்க. உங்களுடைய நிமிடம் என்கிட்ட பேசாதீங்க. உங்ககிட்ட யார் பேசுறது? இவகிட்ட ஏண்டி பேசு? நம்ம கூட நல்ல பந்தாவான ஆளு நம்ம காலேஜ்ல நிறைய பேர் இருக்காங்க. நல்ல கலரா நல்ல பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்கடி. நான் நல்ல பொண்ணு இல்லையா? புரிஞ்சுக்கிட்டா சரி. அதனாலதானே உன் மாமா உன்னை வேணாட்டாரு. ஏண்டி வர்ணிகா, அப்படிதானே? நானே சொல்ல நினைச்சேன், நீங்க சொல்லிட்ட. அதேதான் காரணம், வேறனாவா இருக்கும். போதும், நான் உங்ககிட்ட பழகுறதும் போதும், என்கிட்ட பேசுறதும் சரியில்லை. என் கூடவே நீங்க பழகாதீங்க, பேசாதீங்க. சி, நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நினைச்சா அவங்க நான் பழகி இருக்கவே மாட்டேன். இப்படிலாம் இருக்கீங்க. ஆமா, என்னை லவ் பண்ணனால நானே மனசு உடைஞ்சு உங்களுக்கு இப்பதான் மனசை தேத்திக்கிட்டேன். ஆனா நீங்க என்னை குழி பறிச்சு பேசுறீங்களே, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. சி, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதுக்கு வாய் கூசுது. எப்படிலாம் பேசுறீங்க, அவமானப்படுத்துறீங்க. பேசியும் ஏய் சும்மா போடி. சும்மா எங்க கிட்ட நாடகம் ஆட வந்துட்டியாக்கும். யார் நாடகம் ஆடுறா? நீங்க தான் நாடகம் ஆடுறீங்க, பார்த்தாலே தெரியுது. போ அடி வர்ணிகா, நம்ம நாடகம் ஆடுறோமா? சொல்றா பாரு. நம்ம தான் நாடகம் ஆடுறோம், போடி முத. இனிமே என்கிட்ட பேசாதீங்க, என் மூஞ்சிலே முழிக்காதீங்க. பயந்து ஓடிட்டா பத்தியா? கிட்ட பேச ஆளுக்கு தைரியம் இல்ல. அதேதான். என்ன கொழுப்பு இவளுக்கு. கீதா வந்திருக்காடி. கீதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இப்பதான் உன்னை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆதிக்கிட்ட உன் லவ் ப்ரொபோஸ் பண்ணிட்டீல. அவங்கள எவ்வளவு ஆவலா காத்திருந்தோம், எப்படா இப்படி நடக்கும்ட்டு. அப்பாடா, இனி ஆதியும் கீதா ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. யாராலையும் உங்களை பிரிக்க முடியாது. கீதா, நானும் வர்ணிகா உன்னை பத்தி இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம், சிம்பிளா ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டேங்கிற. நீங்க பேசுற பேச்சுக்கு தேங்க்ஸ் கூட சொல்லணுமாக்கும்? என்னடி நல்ல விதமா தானே சொல்லிருக்கோம். எங்க நல்ல விதமா சொல்லிருக்கீங்க? ஆனா கண்ணால் நேரடியா பாத்துருந்தேனே. சத்யா எப்பெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. ஆவும் அவங்க மாமா வேணும்னு சொல்லிருந்தனால அவளை போய் இப்படியா குத்தி காமிச்சு பேசுவீங்க? கூடவே தான் இருக்கீங்க, அவ கூடவே தான் சுத்துறீங்க. அவ கூடவே இருந்துட்டு அவ காசுல ஓசி நல்லா திங்கிறீங்க நீங்க. நல்லா இருக்கும்போது அவகிட்ட விஷயத்தெல்லாம் கேட்டு வாங்கிட்டு அவ சோகத்துல இருக்கும்போது அவளை குத்தி காமிச்சு பேசுறீங்களா? நீங்களா என்ன பொண்ணுங்க? பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு சப்போர்ட்டா இருக்கணும்பாங்க. விட்டுட்டு பொண்ணுக்கு பொண்ணு எதிரியா இருக்க மாதிரி இப்படி நடந்துக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்டி இப்படி பண்றீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமான சூடு சொன்ன கிடையாது. உங்களுக்கு சோறு உண்டவளுக்கு துரோகம் பண்ண நினைக்கிறீங்களே, இப்படியா வார்த்தையால கொல்லுவீங்க? கீதா, என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? ஆமா, நான் வந்ததுல இருந்து பாக்குறேன், அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. ஃப்ரெண்ட்ஸ் என்ன நீயாக்கும்? நாங்க தானே. உங்க வாயால சொல்லிக்காத ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ்னா எப்படி தெரியுமா இருக்கணும்? நாங்க கரெக்டா தான் இருக்கோம். இழிச்சிங்க, நல்லா கரெக்டா இருக்கீங்களா? சொல்றதுக்கே வாய் அருவா இருக்குது. சி, ஏன் அப்படி நடந்துக்கிறீங்கன்னு தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா, என்னதான் திட்டினாலும் நல்லதுக்காக நல்லதுக்கே நினைக்கிறாங்க பாத்தியா? அதான் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட்டு பின்ன பேசலாம் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. என்ன உனக்கு? அதான் ஆள் கூட சேர்ந்துட்டீல, திமுறல பேசுற நீ. ஆமா, அப்படின்னே வச்சுக்கோ. அந்த திமுறல தான் பேசுறேன்ட்டு நீ நானே சொல்லிடுறேன் சத்யாட்ட. இனிமே உங்க கூட பழகக்கூடாதுன்ட்டு. அவளே உங்ககிட்ட பழகவும் மாட்டா, பேசவும் மாட்டா. இப்ப கேரக்டர் தான் நீங்க. திருந்தி வாழுங்க. அதை விட்டுட்டு அடுத்தவங்களை பத்தி கேலி கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை அதே மாதிரி ஆயிரும். பாத்துக்கோங்க. ஆமா, எங்களுக்கு அறிவுரை சொல்ல வந்துட்டியாக்கும். போ முத. யார்கிட்ட எப்படி நடக்கும்னு எங்களுக்கு தெரியும், நீ ஒன்னும் சொல்ல வேணாம். தெரிஞ்சு போச்சு இது வரைக்குமே. நான் வந்த உடனே ஈனி இழிச்சு சிரிச்சு பேசுனீங்க. நான் போனதுக்கு அப்புறம் என்னை பத்தி பேச மாதிரி என்ன உத்தேசம் இருக்கு? உன்னைய பத்தி பேசுவோம், அதான் தெரியுதே. உங்க மூஞ்சி மோரக்கட்டையும் பார்த்தா ஆளு மண்டை சைஸையும் பாரு. இவ்வளவு வார்த்தையால பேச நினைக்காதீங்க, கோவமா பேசிட்டு போறேன். நீங்க ரெண்டு பேரும் சத்யா பத்தி ஏதாவது சொன்னீங்கன்னு தெரிஞ்சுச்சு, அவ்வளவுதான். நான் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். வேற நம்ம மேம் போய் சொல்லிடுவேன். ஆமா, பாத்துக்கோங்க. ஆமா, மேம் போய் சொல்லுவியாக்கும். போய் சொல்லி பாரு பாப்போம். எங்களுக்கு பூச்சாண்டி காமிக்கிறியா? உன் பருப்பெல்லாம் வேகாது, போ முத. கீதா, என்னாச்சு? ஏன் கீதா அப்படி கோவப்பட்டு பேசுற? உங்ககிட்ட அப்படிதான் பேசணும். ஏன் இதுக்கு மேலே கோவமா தான் பேசணும். உன் காதல் வந்துட்டால, போய் டூயட் பாடு போ. விட்டுட்டு எங்ககிட்ட முறப்ப காமிக்காத. ஐயோ, காதலை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. காதல் எனக்கு தேடிட்டு வந்துட்டாரு.
ஏன் ரெண்டு பேரும் இப்படி பேசுறீங்க? இது பைத்தியம் மென்டல் அதான் இப்படி பேசிட்டு அலையுதுங்க. இது நீங்க இங்க இருக்க வேணாம் போங்க. என்னை பத்தி இப்படிலாம் அவங்க பேசுறாங்க. உங்க காதலிக்கிட்ட மத்தவங்க கிட்ட எப்படி பேசணும் பழகணும்னு சொல்லி வைங்க. விட்டுட்டு மரியாதை இல்லாம பேசுறதால எனக்கு பிடிக்காது. நீங்க அதெல்லாம் சொல்ல வேணாம் புரியுதா? அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசு. அதை விட்டுட்டு இப்படி சொல்லிட்டு இருக்காத. ஆமா கீதா, எதுக்கு அவங்க இப்படி பேசுற? பத்திதான் தெரிஞ்சிச்சுல, திரும்பவும் அவங்க கிட்ட பேசி சண்டை போட வேண்டாம். வா. காதல் கூப்பிடுறாருல போ. சி நீலாம் என்ன பொம்பளையோ தெரியல. காலேஜ்ல வந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கியாக்கா? ஆறுதல தெரியாதவளே போடி மொத. இங்க பாரு, என் கீதா பத்தி ஏதாவது பேசுனா அவ்வளவுதான், உனக்கு மரியாதை கெட்டு போயிடும். ஏய் யாருக்கு மரியாதை கிட்ட போயிடும்? உனக்கு தான் டி லூசு. ஆதி போலாம். ஏதோ நமக்கு தான் பைத்தியம் முடிக்கும் இவனோட சேர்ந்து. சண்டை போடணும் வாங்க போலாம். அண்ணா அப்பவே சொன்னேல, கேட்டியா? சத்தியாதானே கலாச்சிட்டு இருந்தோம். இவளுக்கு என்ன வந்துச்சு? மூக்கு வெடப்பா இருக்கும் நம்ம கிட்ட புடைச்சிட்டு வந்துட்டா. அக்கா தங்கச்சிக்கு போல இருக்கு. நம்ம சத்திய கிட்ட சண்டை போடவும் அவ கூட பிறந்த அக்கா மாதிரி நம்ம கிட்ட சண்டை போட வந்துட்டாவ. இதெல்லாம் விட்டு வைக்க கூடாதுடி. காலேஜ்ல எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியல அவளுக்கு. இப்ப சொல்லு, அந்த கீதா பேசிட்டு இருக்கும்போது நீ கமுக்குன்னு அமைதியா தானே இருந்த? பயங்கர அமைதியா இருந்தேன். வாய் கிழிச்ச. அதான் பேசினேன். நீ அவளுக்கு பயந்துட்டு பம்மிட்டு தான் இருந்த. அரே எனக்கு பயமா கீதா பார்த்தா? ஏனி நீ வேற டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? யார் கண்டு பயம் இல்ல. ஏன்னா அவகிட்ட பேசி தொலை வேண்டியதானே? விட்டுட்டு அவ போனதுக்கு அப்புறம் என்கிட்ட கத்திட்டு இருந்தா. உன்கிட்ட சொல்ல வந்தேல கீதா, உனக்கு எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. சத்யாக்காக எங்க கிட்ட சண்டை போட்டில எங்களுக்கு எதிரி நீதாண்டி. இனிமே இந்த கீதாவ வாயிலே வட சுட்டியார் நீ இப்படியே பேசிக்கிட்டு. ஏ கவிதா, எங்கடி போற நீ விட்டுட்டு? இனிமே என் கூட பேசாத. பேசாதவா? கிட்ட பேசாம நான் என்ன பண்ண போறேன்? இதோ வரையிரு. கீதா அதுக்காக அவங்க ரெண்டு பேரும் திட்டி விட்டு தான் வந்திருக்கேன். அதுக்காக நீ எப்படி பண்ண? அவங்க ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸா நினைச்சேன். நல்லா பழகின ரெண்டு பேர்கிட்டயும். அவங்க ரெண்டு பேரும் என் விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு நெகட்டிவா பேசுவாங்கன்னு நினைக்கவே இல்ல. எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லிருக்கணும். சொல்லு பாப்போம். இது நல்லா பழகினான்ட்டு நானும் அப்படியே சொல்லிட்டேன். சரி விடு, இனிமே அவகிட்ட பேச்சு வார்த்தையும் வச்சுக்காத. உனக்காக நாங்க இருக்கோம். சரி அதான் கவலைப்படுறத நிப்பாட்டு. பொண்ணுக்காக நீயே கவலைப்பட்டு இருக்க. அப்போனா பரணி என் மாமா தான். இந்த சைடு மாமா பொண்ணு, அந்த சைடு அண்ணியோட தங்கச்சி. சீலா இல்ல நான் ஒண்ணும் சொல்லல. அந்த பரணி மாமா உன்னை விட்டு போனது நினைச்சு நீ கவலைப்படாத. குடும்பத்துல கல்யாணம் பண்ணி போனாலும் அக்கதான் பைத்தியம் முடிக்கும். ஏண்டி அப்படி சொல்ற? எங்க அக்காவும் அங்கதான் இருக்காங்க. அக்கா நல்ல டைப்பு. அந்த அத்தையும் பாண்டியமா இருக்காங்களே, ரெண்டு சரியான வில்லாத வில்லிங்க. மாமாவே எனக்கும் பரணி மாமாக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பார்த்தாரு. ஒத்துக்கவே இல்லையே. நீதான் ஒன் சைடு ஆதி லவ் பண்ணிட்டு இருந்தியே. அதான் பரணியே வேணான்னு சொல்லிட்ட. ஆண்டி ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்க. டேமேஜ் பண்ணே பேசிட்டு இருப்பீங்க போல இருக்கு. அப்பெல்லாம் ரெடி விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருந்தான். விளையாட்டுக்கா இருந்தாலும் அவங்க பேசிட்டாங்களேன்னு வருத்தத்துல இருக்கா. நம்ம அவளுக்கு ஆறுதல் சொல்லதான் வந்திருக்கோம். புரியுதுல? விட்டுட்டு என்னை கலாச்சிட்டு அவகிட்டே பேசிட்டு இருந்தா கிட்ட 4 வார்த்தை ஆறுதலா பேசுங்க. அதை விட்டுட்டு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. நீ சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னோம். விளையாட்டா சொன்னாலும் மனசு எப்படி இருக்குன்னு பார்த்து பேசணும். நீ சொல்லக்கூடாதுடி. எவ்வளவு தூரம் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணாரு. ஆதி உன்னை ப்ரப்போஸ் பண்ணப்பலாம் அப்படிலாம் ஒரு திட்டி இருப்ப. நாங்க ஆதிக்காக உங்ககிட்ட பேசும்போது தானே சேர்த்து திட்டி இருக்க. அதுக்கு என்ன சொல்றது? அதுக்கு இதுக்கு முடிஞ்சு போச்சு. வார்த்தையே சொல்லிட்டடி. அதுக்கு இதுக்கு முடிஞ்சு போச்சுன்னு சரியான ஆடி. நீ உனக்கு நான் ஒரு நியாயம், எங்களுக்கு நான் ஒரு நியாயமா? சரி விடுங்கடி, அப்புறம் பேசிக்கலாம். அதெல்லாம் நான் பண்ணது தப்புதான். ஓகே மன்னிச்சிடுங்க. அந்த மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். ஆனா சத்யா கிட்ட 2 வார்த்தை ஆறுதான் நம்ம பேசணும். அவகிட்ட பேசதான் வந்திருக்கோம். புரியுதுல? புரியுது புரியுது. இதே நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத சரியா? படிப்ப பாரு. உங்க அப்பா அம்மா நல்லபடியா பாத்துக்கோ. அப்புறம் காதலே கல்யாணம் பண்ணிக்கோ. ஒருத்தர் தேடி வருவார் பாரு. எங்க ராக்கெட்ல இருந்து குதிப்பாரோ? ஏன்டி சிரிக்கிறீங்க? ஷீலா சும்மா விளையாட்டுக்கடி. இதே பேசிட்டு இருக்க. முதல்ல 2 பேரும் இங்க இருக்காதீங்க போங்க. முத சாரி இனிமேட்டு பேச மாட்டோம். ஆரியத்துக்கே குப்பையில போடு. கீதா நீயே எனக்காக உங்ககிட்ட சண்டை போட்டு இருக்க. பாரு எப்படி நடந்துக்கிறாங்கன்ட்டு. அவங்க சும்மா ஜாலியா பேசுறதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. நீ சிரிக்க வைக்க கூட இப்பெல்லாம் அவங்க பேசலாம். அவங்ககிட்ட இப்படி சண்டை போடுற. நீ யார்கிட்டே போய் சண்டை போட வேணாம் கீதா. உன் வாழ்க்கையை பாரு. அது நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. அது ரொம்ப நல்ல டைப். அவன் நல்லபடியா பாத்துக்கோ. என்ன சரியா? என்ன நினைச்சு நீ கவலைப்படாத. அதுக்கு இல்லடி, நம்ம 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கோம். சரியா பேசிக்கல. ஆனா இப்ப சங்கடத்துல நம்ம 2 பேரும் பேசிக்கல. இப்ப எனக்காக அவங்க கிட்ட சண்டை போட்டில. இதுவே போதும் கீதா. இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சரி கீதா. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டல, அப்புறம் நம்ம சோகமா வச்சிருக்க முகத்தை. 2 பேர் தூரத்து சொந்தக்காரங்களா இருந்தாலும் காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ். சரியா? மொத்தம் உனக்கு பரணியை பிடிச்சிருக்கு. எனக்கு அவரெல்லாம் பிடிக்கல. அதான் ஆதி முடிவாயிட்டார்ல. ஏன்டி சிரிக்கிற? அதுக்கு இல்ல, வீட்ல போய் கீதா அந்த விஷயத்தை எப்படி சொல்லுவான்னு யோசிக்கிறேன். நீ ஏன் பாடு, நான் சொல்லிக்கிறேன் எங்க அம்மா அப்பா கிட்ட. உங்களோட இஷ்டம். அவ சொல்லிக்குவாடி. நீ ஏண்டி கவலைப்படுற? நம்மளும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுல. ஒரு ஹெல்ப் பண்ண வேணாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம். நான் பாத்துக்கிறேன் என் வாழ்க்கைய. கீதா இவ்வளவு தூரம் உனக்காக நாங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ணிருக்கோம்ல. சரிடி கீதா, நீ கிளாஸ்க்கு போ. இப்ப நீ வரலையா? தனியா இருந்து என்ன பண்ண போற? கண்டதை யோசிட்டு மனசு வருத்தப்படிக்கிற. கிளாஸ் போலாம். இல்ல நான் கொஞ்ச நேரம் தனியா இருந்துட்டு வரேன். ஒண்ணு தனியாலாம் இருக்க வேணாம். வரைக்கும் அந்த குப்பைங்களோட ஒன்னா இருந்தது போதும். சரியா? தனியாவும் இருக்க வேணாம். வா கிளாஸ் போலாம். கிளாஸ் போலான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உண்மையே இருக்கியே. 2 பேர் 1000 வார்த்தை சொன்னாலும் மனசை நம்ம மாத்திக்கணும். சரியா? பட்டுன்னு மாற முடிய மாட்டேங்குது. நான் மாத்திக்கோன்னு சொல்றது. சரி கீதா, ஹாப்பியா வச்சுக்கோ. சத்யா ரிலாக்ஸா இரு. பத்தியும் கவலைப்படாத. சத்யா உங்களுக்காக நாங்க இருக்கோம். ஆமா நாங்க இருக்கோம் உனக்கு. அதான் சொல்லிட்டாங்கல்ல. என்ன பிறகு உனக்கு வருத்தம்? அங்க போனா போயிட்டு போறாங்க. 2 பேரும் போலி ஃப்ரெண்ட்ஸ். நம்பாத. அதான் புரிஞ்சுக்கிட்டேனே. அவங்க 2 பேர்கிட்ட பேச்சுவார்த்தையே கிடையாது. தெரிஞ்சிச்சுல? வா கிளாஸ் போலாம். சரி கீதா. அப்படியே முகத்தை வச்சுன்னா கிளாஸ்ல மேம் கேட்பாங்க என்னாச்சுன்னு, பிரச்சனை என்னன்னு கேட்பாங்க. அதான் உன் முகத்தை பார்க்கவே நல்லா இருக்கு. தேங்க்ஸ் கீதா.
எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? உன்கிட்ட சொல்லுன்னு தோணுச்சு. சரி விடு, தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். பிரின்சிபலா தேங்க்ஸ் எல்லாம் எதிர்பார்க்க கூடாது, புரியுதா? சரி கீதா. இப்படி மச மச நிக்கிறீங்க, போங்க கிளாஸ்க்கு. வந்துருவாங்க, திட்டுவாங்களா அப்புறம்? போலாம் போலாம். போடி. இப்ப கிளாஸ் போணுமா? கட்டடிச்சு எங்கயாவது வெளியே போலாமா? மொத்தத்தான் வாங்குவேன். அடிச்சு வெளியே போடியாக்கும். போடி முத. எனக்கு பிடிக்கவே இல்லடி. அப்படிதான் வாங்குவேன். போ முத. அப்பா அம்மாவும் கட்டடிச்சு வெளியே போறதா காலேஜ் அனுப்பிச்சு இருக்காங்களா? நல்லா படிக்கணும், புரியுதா இல்லையா? போங்க, எதுவா இருந்தாலும் நம்ம கிளாஸ் போகணும் சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன பண்ண முடியும்? கிளாஸ் போய் தானே ஆகணும். ஆமா ஆமா, கீதா நம்மள சும்மா விட மாட்டாளே. அதேதான்.